செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் ஸ்மைல் டிசைன் பண்ணிக்கிறாங்க, மற்ற காமன் பீப்புள் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன். என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னா, இது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஒரு ஸ்மைல் நல்லா இருந்தால் தான் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சாதாரண மக்களுக்கு இருக்காதா? செலிபிரிட்டிஸ் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க, ஒரு சினிமாவில் நடிக்கிறாங்க, ஒரு எங்கேயானு இருக்காங்க, வெளியில் மற்றவங்க பார்க்கறதுக்காக பற்களை சரி பண்ணிக்கிறது ஒன்று. நமக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக சிரிக்கணும், கான்ஃபிடென்ட்டாக ஸ்மைல் பண்ணணும். ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்து நம்ம நல்லா சிரித்தாதான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது நம்ம ஒரு சோஷியலைஸ் பண்ணுறதும் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ வந்து இது வந்து யாரோ ஒருத்தர் குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் இந்த ஸ்மைல் டிசைன் பண்ணலாம். இப்போ வந்து கம்ப்யூட்டர் மூலமாக, டிஜிட்டல் மூலமாக ஸ்மைல் டிசைன் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா சில பேருக்கு வந்து பல்லு க்ரௌடடாக இருக்கும், சில பேருக்கு பல்லு ஸ்பேசிங்காக இருக்கும். ரெண்டு முக்கியமாக என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, பல்லு வந்து அலைன்மெண்ட் இஷ்யூவா ஆர் சைஸ் ஷேப்பில் ப்ரொப்போர்ஷன் இஷ்யூவான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அலைன்மெண்ட் இஷ்யூனா என்னது? பல்லு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கலர் நல்லா இருக்குது, ப்ரொப்போர்ஷன் ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் உள்ள ப்ரொப்போர்ஷன் நல்லா இருக்குது, ஆனால் பற்களுக்கு இடையே ஸ்பேஸ் இருக்குது, ஆர் ஒரு பற்களுக்கு மேலே இன்னொரு பற்கள் இருக்குது. இது அலைன்மெண்ட் இஷ்யூ. இதுக்கு என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக பிரேசஸ் போட்டு கரெக்ட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். அலைன்மெண்ட்டில் பிரச்சனை இல்லை, ஆனால் பல்லு உடஞ்சிருக்கு, பல்லு கலர் நல்லா இல்லை, ரெண்டு பல்லு மட்டும் வித்தியாசமாக கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து பல்லோட ஷேப் அண்ட் சைஸ் ப்ரொப்போர்ஷன். ஒரு ரெண்டு பல்லு சில பேருக்கு அந்த ஃப்ரண்ட் பல்லு மட்டும் வந்து அந்த பன்னி டீத்துன்னு சொல்லுவோம், அந்த பன்னி டீத் மாதிரி பெருசாக இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும்போது ப்ரொப்போர்ஷனை வந்து கரெக்ட் பண்ணும்போது காஸ்மெட்டிக் மூலமாக என்னெல்லாம் பண்ணுவோம்? இதில் வெனியர்ஸ் பண்ணலாம், ஆர் டீத் ஒயிட்னிங் பண்ணலாம், ஆர் காம்போசிட் பாண்டிங் பண்ண முடியும், டூத் கான்டூரிங் பண்ண முடியும். இதெல்லாம் தான் சில ஸ்டெப்ஸ் ஸ்மைல் டிசைன் பண்ணுற ஸ்டெப்ஸில். இது பண்ணி வந்து இதுவும் நம்ம வந்து சிமுலேட் பண்ணி காமிக்க முடியும். பல்லு சரி பண்ணால் எப்படி இருக்கணும் சிமுலேட் பண்ணி காமிக்கும் போது இந்த பல்லை சரி பண்ணிக்கலாம்.